எல்லாம் பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். நாம தொடர்ந்து அன்பு என்கிற அந்த சப்ஜெக்ட்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா எனக்கு வருகிற சாட்சிகள், தனிப்பட்ட முறையில் வருகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது மிக அவசியமானதாக, இன்னும் சொல்ல போனா நமக்கு மிக முக்கியமானதாக இது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சால்வேஷன் அப்படிங்கிறது என்ன, நித்திய ஜீவன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் போன வாரத்தில் பார்த்தோம். கொலை பாதகம் பண்ணாது இருக்கிறவங்களுக்குள்ளதான் நித்திய ஜீவன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொலை பாதகம் பண்ணுகிறது யாரு அப்படின்னு சொன்னா, தன் சகோதரனை பகைக்கிறவன் தான் கொலை பாதகன். தன் சகோதரனை பகைக்கிறவனுக்குள்ள தேவன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. 1 யோவான் 3வது அதிகாரம், தன் சகோதரனிடத்தில் நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதுல நிறைய ஸ்டஃப் இருக்கு. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். பிசாசு பிள்ளைங்கன்னு சொல்லி சொன்னா ஏதோ நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கஞ்சா அடிச்சிட்டு சுத்துறவனும் போதையில மிதக்கிறவனும் மட்டும் கிடையாது. நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது நாங்கெல்லாம் ஆபிரகாம் பிள்ளைங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் பேர் பெருமை பாராட்டி இருந்தாங்க. நாங்கெல்லாம் ஆபிரகாம் பிள்ளைங்க, நாங்க என்னைக்கு அடிமைகளா இருந்தோம். ஆக்சுவலா லிட்டரலா அவங்க அந்த டைம்ல கூட ரோமர்களுக்கு கீழே அடிமைகளா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்க யாருக்கும் அடிமைகளா இல்லை, நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னு சொன்னவங்களை பார்த்து இயேசு சொன்னாரு, நீங்க பிசாசின் பிள்ளைங்களா இருக்கிறீங்க, உங்கள் தகப்பன் பொய்யனுக்கு பிதாவுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொன்னார் இயேசு. யாரு நாங்க ஆபிரகாம் பிள்ளைங்கன்னு பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தாரோ, நீங்க அதெல்லாம் யோவான் 8வது அதிகாரத்துல வாசிக்கலாம். அதே யோவான் இங்க எழுதும் போது நமக்கு காட்டுறாரு யாரு உண்மையிலேயே பிசாசு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னைக்கு என்ன பெருமை பாராட்டிட்டு இருக்கிறோம், அன்னைக்கு ஆபிரகாமை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாமுடைய பிள்ளைகளா பிறந்ததுனால அவங்கெல்லாம் நாங்க தேவனுடைய புத்திரர், தேவனுடைய ஜாதி, மற்றவங்க எல்லாம் புறஜாதி அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டிட்டு இருந்தாங்க. அவங்க மத்தியில இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இல்ல நீங்க ஆபிரகாம் பிள்ளைங்க கிடையாது, உங்க தகப்பன் ஆபிரகாம் கிடையாது, உங்க தகப்பன் பிசாசுன்னு சொன்னார். அதுபோல ஒருவேளை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா நம்மளை பார்த்து என்ன சொல்வாருன்றதுதான் ஒரு கேள்வி. நமக்கு இன்னைக்கு என்ன பெரிய பெருமை இருக்குதுன்னு சொன்னா, நாங்க அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க, தேவனை அறிந்தவர்கள், நீங்கெல்லாம் தேவனை அறியாதவர்கள், அப்படிதான் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா. we are very proud that we are Christians. நாங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அப்படிலாம் நிறைய ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறோம் நம்ம. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். யாரால? எதால? நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்போ இதுதான் செக் பாயிண்ட் சொல்றார். இந்த செக் பாயிண்ட் படி பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், நீங்க யாருடைய பிள்ளை, பிசாசு பிள்ளையா அல்லது தேவனுடைய பிள்ளையா அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். நாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்ன்றதுல பெருமை கொண்டு இருக்கிறோம். ஆனா டெஸ்ட்ல பாஸ் பண்றோமா? அந்த டெஸ்ட் என்னன்னு சொல்லி சொன்னா, கேன் வி ஏபிள் டு லவ் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நாம் அப்போ இதுலயும் சில பேருக்கு நல்ல நிச்சயம் இருக்குது, ஆமா நாங்க அன்பு கூறதான் செய்யறோம், உண்மையில அன்பு கூறுகிறோம். எப்படி அன்பு கூறுறீங்க? நாங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போவோம், வந்தாங்கன்னா சாப்பிடாம விட மாட்டோம், எதிரியா இருந்தா கூட சோறு போடுற ஜாதியில பிறந்தவங்க நாம, தமிழர் பண்பாடு. இதெல்லாம் பண்பாடு. அன்பான்னு கேட்டா அங்கதான் சிக்கல் வருது. இதுதான் அன்பா அப்படின்னு கேட்டா தெரியல. தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா என்ன பண்ணாரு? முத்தம் கொடுத்தாரா? என்ன பண்ணாரு அப்படின்றதுலாம் கேள்வி வருது. அன்புனா என்ன அப்படிங்கறதுல பெரிய பிரச்சனை வருது. நான் இன்னொருத்தர் மேல அன்பா இருக்கிறேன்றது எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? நான் அவர் மேல அன்பா இருக்கிறத அவருக்கு புரிய பண்றேன்.
அவருக்கு புரிய பண்றேன். எப்படி புரிய பண்றேன்? செல்லமா பேசி பார்க்கறேன், அன்பான வார்த்தைகளை பேசி பார்க்கறேன், அவருக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு பார்க்கறேன். இதெல்லாம் அன்புன்னு நினைக்கிறோம், கத்துக்கிறோம். அவருக்கு பிடிச்ச மாதிரி பேசி அவரை ஹர்ட் பண்ணாம வாழ பார்க்குறோம். அதனால சில சமயத்தில் சொல்ல வந்ததை கூட சொல்ல மாட்டேங்கிறோம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் வெளிப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. இப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஏன் இதுல ரொம்ப ஸ்டடி பண்ணீங்கன்னா நல்லது. ஏன்னா நான் கேம்புக்கு வந்தவங்களுக்கு தெரியும், அல்லது தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நான் எதை பாவம்னு சொல்றேன் அல்லது வேதாகம் எதை பாவம் என்று சொல்லுவதாக நான் புரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க விளங்கியிருப்பீங்க. இந்த நாம இன்னைக்கு சொல்ற இந்த கெட்ட செயல்கள் அப்படின்னு சொல்ற நம்ம உடம்ப, நம்முடைய உடலை தீமைக்குள்ளாக்குகிற பழக்க வழக்கங்கள், நம்முடைய மனதை தீமைக்குள்ளாக்குகிற பழக்க வழக்கங்கள், அது நிறைய இருக்குது இல்லையா? தேவனை தவிர வேற எதையும் தொழுது கொள்ளுகிறது நம்முடைய மனதிற்கும் நம்முடைய ஆவிக்கு நல்லதில்லை. அதே போல கோபப்படுறது, இதெல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லதல்ல. அதே போல புகைப்பது, புயல போடுறது, விபச்சாரம் செய்யறது, இதெல்லாம் நம்முடைய உடலுக்கு நல்லதல்ல. அதே மாதிரி சில செய்யறதும் நல்லதில்லை. நிறைய சாப்பிட்றது, நிறைய காப்பி குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் பாவ லிஸ்ட்ல இன்னும் வரல. ஆனா அதுவும் பாவ லிஸ்ட் தான். ஏன்னா அது உங்க உடலுக்கு செய்கிற அநீதி, உங்க உடலுக்கு செய்கிற துரோகம். அதனால அதுவும் பாவ லிஸ்ட்ல தான் வருது. ஆனா நம்ம பாவம்னு சொல்றது அதை இல்லைன்றத நான் சொல்றேன். பாவம்ன்ற வார்த்தை முதலாக வேதாகமத்தில் எங்க வருதுன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல காயின் ஆபேலை கொலை செய்ய திட்டமிடும் பொழுது ஆண்டவரை குறுக்கிட்டு அந்த பாவம் செய்யாதபடிக்கு அவனை தடை செய்வதற்காக பார்க்கிறார். உன் முகநாடி வேறுபட்டது என்ன? நீ ஏன் எரிச்சலா இருக்கிற? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்ட. சொன்ன பிறகுதான் அவன் போய் கொலை பண்றான். அப்போ ஏன் இந்த ஆபேல் காயினை கொலை செய்தான்றதுல அதிகமா படிக்க வேண்டியிருக்கு. அப்படி படிச்சா இன்னைக்கு நம்ம ஆபேல் சைடுல இருக்கிறோமா காயின் சைடுல இருக்கிறோமான்றது தெரியுது. இப்ப காயின் மாதிரி எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, யாராவது அங்கீகரிக்கப்படும் பொழுது, அல்லது யாராவது ஜெயிக்கும் பொழுது, யாராவது ஆசீர்வாதம் பெறும்போது, அல்லது நாம தோற்கும் போது, நாம ஒரு விஷயத்தை இழக்கும் பொழுது, நிறைய பேருடைய எண்ணம் என்னன்னா, எப்படி அவர் முகத்துல நான் முழிப்பேன், எப்படி அவர் முகத்துல நான் முழிப்பேன். நாளை காலையில ஆபேல் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பானே, அதுல 1000 அர்த்தம் இருக்குமே. பாருடா, கடவுள் என்னை ஏத்துக்கிட்டாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு, நீ செய்யறது ஒரு வேலை, உன் வேலையே கர்த்தர் ஏத்துக்கல அப்படின்னு என்னை பார்ப்பானே. அப்ப நான் அவனுக்கு எப்படி பதில் சொல்லுவேன்? ஆகவே நான் என்ன பண்ண போறேன்? அவனை வெற்றிட போறேன். நான் நம்புறேன், இதெல்லாம் பைபிள் இல்ல பாருங்க. நான் நம்புறேன் ஆபேலுக்கு கூட, ஆதாமு கூட இந்த எண்ணம் வந்திருக்கும். வாய்ப்பு இருந்திருந்தா, அவனுக்கு வல்லமை இருந்திருந்தா கடவுளை காலி பண்ணிருக்கலாம். என்னத்துக்கு? நிர்வாணம் ஆயிட்டோம், இனிமே டெய்லி இவர் முகத்தில் எப்படி முழிக்கிறது, இவர் எப்படி பார்க்கறது? அதனால இவரை நான் இவர் இல்லாம ஆயிட்டா. அப்ப கடவுள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை பாருங்க. அதனாலதான் நிறைய பேர் கடவுள் இல்லைன்ட்டு போயிடுறாங்க. கடவுள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை இல்லையா? அதுபோல இந்த என்னை எதிர்க்கிற, எனக்கு பிடிக்காத இந்த உலகம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். நான் விரும்புற மாதிரி இந்த உலகம் இருந்தா நல்லா இருக்கும். இதுதான் நம்முடைய பெரிய பிரச்சனை. அதுக்காக தான் இவ்வளோ குழப்பம். நான் நினைக்கிறது தான், நான் எப்படி நினைக்கிறேனோ அதுதான் சரியான உலகம். நான் எந்த கொள்கையை நம்புறேனோ அந்த கொள்கை தான் சரியான கொள்கை.
அதை ஒன்று எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளாதவங்கள நம்ம முடிஞ்சா இந்தியாவிலேருந்து வெளியே அமைச்சிடலாம், இல்லைன்னா உலகத்திலேருந்தே வெளியே அமைச்சிடலாம். இதுதான் எல்லா அரசியல், எல்லா ரிலீஜியன், எல்லாமே இதுதான். மனிதனுடைய எண்ணம் இப்படி வேலை செய்யுது. அதை தான் எக்ஸ்போஸ் பண்றோம் நம்ம. மனிதனுடைய எண்ணம்னா யாரோ இல்லை, நம்ம மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானே. ஸோ எப்படி நடக்குது இதுன்னு சொல்லி சொன்னா, கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன் நான். இன்னைக்கு யார் பெரிய ஆளு? டைம்ஸ் பத்திரிகையிலலாம் வருஷம் தோறும் 100 பேர் போடுறாங்க, த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அப்படின்லாம் போடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யாருக்கு இந்த உலகத்துல ரொம்ப கண்ட்ரோல் இருக்கோ அவர் இந்த உலகத்துல பிரபல்யமானவராக, முக்கியமானவராக இருக்கிறார். எவ்வளவு பேரை கண்ட்ரோல் பண்றோமோ அவ்வளவு பெரிய ஆள் நான். அதனாலதான் என்னுடைய சபைக்கு, என்னுடைய பேச்சை கேட்க அல்லது ஏதோ ஒன்றுக்கு நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன் நான் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, எனக்கு அது ஒரு முக்கியத்துவத்தை தருது. இவ்வளவு பேர் என் பேச்சை கேட்கறாங்க, இவ்வளவு பேர் நான் சொன்னா செய்வாங்க, நான் அசைந்தால் அகிலமும் அசையும் அப்படின்னு அந்த பொசிஷன் எடுக்க பாக்குறோம் பாருங்க. அதுக்காக என்ன வேணா செய்யறோம். அப்ப யாராவது ஒருத்தர் என்னுடைய பேச்சை கேட்காத போதுதான் உண்மையிலே நான் யார் அப்படின்றது தெரியுது. ஒருத்தர் என் பேச்சை கேட்காத போது ஐ எம் ரெடி டு பனிஷ் தெம். ஏன்னா அவங்க என் கண்ட்ரோலுக்குள்ள வரமாட்டேன்றாங்க. So whenever there is control, there is punishment. ஆனா தேவன் ஆதாம் தான் சொன்னதை கேட்காத போது அவனை பனிஷ் பண்ணல அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான செய்தி. சில பேருக்கு இது முதல் முறை கேட்கறவங்களா இருந்தா கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். என்னது பனிஷ் பண்ணலையா? அப்ப நெத்தி உயர்வை நிலத்துல விழுறது, தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புனது, வேதனையை பெருக பண்ணது, இனிமே நீ விதைச்சா முள்ளுதான் வரும்னு சொன்னது, இதெல்லாம் பனிஷ்மெண்ட் இல்லையானா? இது தண்டனை அல்ல. இப்படிலாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப நீ சாப்பிட்டதுனால இப்படிலாம் நடக்க போகுதே அப்படிங்கறத விவரிக்கிறார். சுற்றுன்னு சொன்னேன், இப்ப நீ கை வச்சிட்டதுனால நீ நான் சொன்னதை கேட்காம அடுப்புல கை வச்சுட்ட. நான் முதலே சொல்லிட்டு போயிட்டேன், சுற்றுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன், சாகவே சாவாயின்னு சொல்லிட்டு போட்டேன். அந்த சாவு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தப்புன்னு செத்துட்டா நல்லா இருக்குங்க. நல்ல சாவு, நடந்துகிட்டே இருந்தாரு, பொத்துன்னு விழுந்தாரு, செத்துட்டாரு, நல்ல சாவு அப்படிங்கிறாங்க. அப்ப கெட்ட சாவு என்னது? இது நல்ல சாவு. அப்ப கெட்ட சாவு என்னது? ஒவ்வொரு நாளும் சாவுறது, ஒவ்வொரு நாளும் சாவுறது, வியாதி படுக்கையில படுத்து இழுத்துக்கிட்டு, அல்லது செய்யற வேலையில இருந்து வருமானம் கிடைக்காம, இப்படி பலவிதமான மரணங்களை ஜனங்கள் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கான்சிக்வன்ஸ் என்னன்னு சொன்னா, நீ சாகவே சாவேனா பொத்துன்னு விழுந்து செத்துறது இல்லை, அப்படி செத்துட்டா நிம்மதி தான். ஆனா நான் என்ன சொல்லிட்டு போனோம் உங்ககிட்ட, நீ இந்த பழத்தை சாப்பிடறதுனால சாவானா கண்ணை மூடி மூச்சை நிறுத்திடுவேன்னு அர்த்தம் கிடையாதுப்பா. நீ இனிமே விதைக்கிறதெல்லாம் ஒழுங்கா வராது, உன் உறவு சரியா இருக்காது, இனிமே நீ கண்ட்ரோல்ல தான் வாழ்க்கை நடத்துவ, நீ வந்து உன் கூட இருக்கவங்களை கண்ட்ரோல் பண்ண பார்ப்ப, உன் கூட இருக்கவங்க உன்னை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க, நீ அவளை ஆண்டு கொள்வாய், அவள் ஆசை உன்னை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன விளைவுகள் நடக்க போகுதோ அதை சொன்னாரே தவிர he is not punishing them. பனிஷ்மெண்ட்னா அவர் ஏன் தோளுடைய கொடுக்கணும்? தண்டிச்சு அப்படியே சுத்துறானி அப்படின்னு அனுப்பியிருக்க வேண்டியதானே, அவனை கொன்னு போட்டிருக்கலாமே, அது தண்டனை. நான் உன்னை கொல்லவே கொல்லுவேன்னா தண்டனை, நீ சாகவே சாவாய்னா கான்சிக்வன்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். So God never punishes. தேவன் ஒருபோதும் யாரையும் தண்டிக்கிறது இல்லை. ஏன்னா தேவனுடைய இருதயம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதுல இல்லை. அவருடைய உள்ளம் நாம் தவறு செய்யும் போது பதட்டப்படலைன்னு சொல்றேன். நம்ம என்ன பண்றோம், யாராவது தவறு செஞ்சுட்டா, அல்லது தவறு மீன்ஸ் என்னது, தவறுனா என்னது, நான் எதை சரின்னு நினைக்கிறேனோ அதை செய்யாதது தவறு இல்லையா? நான் எதை சரின்னு நினைக்கிறேனோ அதை செய்யாதது தவறு. அதனால அவன் தவறு செய்யும் பொழுது என்னுடைய உள்ளம் பதட்டப்படுது, நான் ஆங்ஸைட்டிக்குள்ள போறேன். ஆனா இயேசுவினுடைய உள்ளம் அப்படி இல்லை. இந்த உலகத்துல அவர் இருந்த போது கூட, மாம்ச உருவெடுத்து இந்த உலகத்துல வந்த போது கூட, ஜீசஸ் இஸ் ஃப்ரீ டு லவ் த பீப்புள். இயேசு கிறிஸ்து ஜனங்களை
நேசித்தார். எப்படி நேசித்தார்? அவர்களுடைய பிஹேவியரோ, அவர்களுடைய இன்டென்ஷனோ, அவர்களுடைய மால் பங்கனோ, அவர்கள் தவறாக நடத்துவதோ இவருடைய உள்ளத்துக்குள்ள எந்த பயத்தையும் ஏற்படல, எந்த பதட்டத்தையும் ஏற்படுத்தல. அப்படி பயமும் பதட்டமும் ஏற்படும் பொழுதுதான் நம்ம மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண பார்க்கிறோம். அந்த கண்ட்ரோல் பல விதமா இருக்குது. நாம உங்களை இயேசுவா நினைச்சுக்கோங்க. நீங்க இயேசு. நீங்க பேதுருக்கிட்ட சொல்றீங்க. பேதுரு சொல்றான், உங்களை யாரையும் தொட விட மாட்டேன் நானு, அவ்வளவுதான், நான் பார்த்துக்கிறேன், எவன் போனாலும் நான் உங்க பின்னால கடைசி வரைக்கும் நிற்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். ஆனா உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அவன் ஜெயிலுக்கே வந்து பார்க்கல, அவன் வேலையை அவன் பார்க்க போயிட்டான். திடீர்னு நீங்க ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆயிட்டீங்க. இப்போ அவனை பார்க்க போறீங்க. என்ன பேசுவீங்க அவங்ககிட்ட? அவனை சந்திச்சா என்ன பேசுவீங்க? வாடா கொஞ்சம் தனியா பேசணும் அவங்ககிட்ட, என்ன பேச்சுரா பேசுன அப்படின்னு அவன் தவறு செய்தது அவனுக்கு சுட்டி காண்பித்து, நீ செஞ்சது தவறு, நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன், நான் சொன்னது தான் நடந்துச்சு, ஆனா நீ அன்னைக்கு அதை நம்பல, இப்ப நான் உனக்கு சொல்றேன் பாரு. இதெல்லாம் எதுவுமே இயேசு பேசல. இதெல்லாம் பேச வேண்டிய அவசியத்திலே அவர் இல்லை. ஏன்னா அவனுடைய பிஹேவியர் இவருடைய இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணல. பேசிக்கா ஃப்ரீடம்னா அதுதான். we are free to love and free to serve. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃப்ரீடம்னா என்ன? இன்னொருத்தருடைய முடிவு என்னுடைய செய்கையை கட்டுப்படுத்துகிறது இல்லை. இன்னொருத்தருடைய முடிவு என்னுடைய இயல்பை, என்னுடைய சுவாபத்தை, நான் நானா இருப்பதை கட்டுப்படுத்துகிறது இல்லை. அதான் முக்கியம். நான் நானா இருக்கிறதுனா நான் எப்படி வேணா இருப்பேன்றது இல்ல. அதுதான் இங்க நான் நானா இருக்கிறது புரிந்து கொள்ளப்படுது. நான் நானா இருக்கிறேங்க, பிரதரே சொல்லிட்டார், நாமளா இருக்கிறது தான் சரியாமா. இல்ல நாமளா இருக்கிறதுன்றது எந்த கோலத்துல இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். நான் நானா தான் இருக்கு. நான் என்னவாக இருக்க வேண்டுமோ அதுவாக இருக்கிறேனா? அதான் பிரச்சனை. நான் என்னவாக இருக்கணும்? நான் ஃப்ரீ டு லவ் அண்ட் ஃப்ரீ டு சர்வ். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நாம சொல்றோம் நிறைய பேர் ரட்சிக்கப்படலைங்க. நான் சொல்றேன் வெறும் இச்சிக்க தான் போட்டுக்கிறோம். நீ ரட்சிக்கப்பட்டாயா இச்சிக்கப்பட்டாயா அப்படின்னா, ஆண்டவரை ஆசீர்வதிப்பாருன்னு இச்சித்தோம். ஆண்டவரை நல்லா வச்சிருப்பாரு, ஆண்டவரை பாதுகாப்பாரு. இந்த மாதிரி இச்சிக்கப்படுறதுனா வேற ஒண்ணும் இல்லை, ஆசைப்படுறது. இதெல்லாம் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். ஆனா உண்மையிலேயே அவர் நம்மளை விடுவித்திருக்கிறாருன்னு எப்ப தெரியுதுன்னா, நம்மளால மற்றவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனை நேசிக்கும் பொழுதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதில்லை. அதான் நான் இவ்வளவு நல்லது செஞ்சேன், என்ன போயா அப்படிலாம் ஆச்சரியப்படாதீங்க. அதுக்குள்ள அந்த ஆச்சரியப்படாதவங்களும் நிறைய வார்த்தை போட்டுங்க. டென்ஷன் ஆகாதீங்க, கடுப்பாகாதீங்க. உலகம் உங்களை பகைத்தால் கடுப்பாகாதீங்க மை லார்ட். உலகம் உங்களை பகைத்தால் வெறுப்பாகாதீங்க, பயப்படாதீங்க. உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீங்க. அது அதனுடைய சுபாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்க வேற, நீங்க உலகத்தார் இல்லைன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னன்னா, பகைக்கும் போது யார் பகைக்கும் போது? நீங்க நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த ஒருவரை சிலுவையில் அடித்தார்களே, அவரை ராஜாவாக தலைவராக கொண்ட இனமாக நீங்க இருக்கிறீங்களே, அந்த ராஜ்யத்தில் இருக்கிறீங்களே, நீங்க ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க தலைவருக்கு என்ன செஞ்சாங்களோ அதை தான் அவங்க செய்ய போறாங்க. நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால், இந்த ஆச்சரியப்படாம தொடர்ந்து நம்ம அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஏன் பகைக்கிறோம்? ஏன் டென்ஷன் ஆகிறோம்? ஏன் ஆங்ஸைட்டி ஆகிறோம்? ஏன் ஒரு மனிதனை தீர்ப்பு சொல்லுகிறோம்? ஏன் ஒரு நாம நினைக்கிற மாதிரி ஒருத்தர் நடக்காத போது அவர்களோட தொடர்ந்து நடைபோட முடியல அப்படின்னு சொன்னா, மரணம் அந்த வேலையை தான் செய்யுது. ஏன்னா தொடர்ந்து அன்பு கூறுவதற்கு ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. அந்த ஸ்ட்ரென்த்துக்கு பேர் தான் ஜீவன். அந்த ஸ்ட்ரென்த்துக்கு பேர் ஜீவன். எல்லாரும் போற போக்குல போறதுக்கு நீங்க இப்படி இந்த இதை நீங்க சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உயிரோட உள்ள மீனுக்கும் செத்த மீனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மரணம் அடைந்த ஒரு மாம்சம் அல்லது ஒரு மீன், அது தண்ணியில தூக்கி போட்டீங்கன்னா எதிர்த்து போகாது. தண்ணி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமே போகும். ஆனா அதை எதிர்த்து போறதுக்கு ஜீவன் தேவைப்படுது. அதுக்கு ஜீவன் இருக்குதுன்னு எப்ப தெரியுது? தண்ணி இப்படி போகும்போது அதை எதிர்த்து அது போகிறது.
அதுபோல ஒருத்தர் உங்களை பகைக்கும் போது கூட நீங்க திரும்பி பகைத்தீங்கன்னா அந்த பகை என்கிற நதியில நீங்க போறீங்க. ஆனா பகைக்கு எதிர்நீச்சல் போடுறீங்க, அன்பு அப்படிங்கிற எதிர்நீச்சல் போடுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஜீவன் உங்களுக்கு இருக்குது. இந்த உலகத்துல அந்த ஜீவன் தான் இல்லாம போச்சு. அப்ப நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் அப்படிங்கறத இயேசு எங்க காமிக்கிறாரு? சிலுவையில் அவர் காண்பிக்கிறார். இதுதான் சிலுவையை புரிந்து கொள்ள வேண்டியது. மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இஸ் ஆபரேட்டிங் இந்த டெட்லி என்வரான்மெண்ட். அவனுடைய ஓஎஸ், அவனுடைய ஆபரேட்டிங் சிஸ்டம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா அது ஆண்ட்ராய்டு போல் இருக்குது. இவனுடைய ஆபரேட்டிங் சிஸ்டம் ஆப்பிள் போல் இருக்குது. இது வேற மாதிரி ஆபரேட் ஆகுது, அது வேற மாதிரி ஆபரேட் ஆகுது. பகைக்கிறது அன்பு கூறாதவன், சகோதரனிடத்தில் பகைக்கிறவன் கூட இல்ல, அன்பு கூறாதவன், ஏதோ செய்யாம போறவன், ஏன் அவனால செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். இதை நீங்க ஆதியாகமத்தோட சூட் பண்ணி பாருங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அப்ப இப்படி கூட சொல்லலாம், தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அப்ப நித்திய ஜீவன் பெறதுன்னா என்ன? நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னா, எங்கேயோ ஒரு மீட்டிங்ல போய் அந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அழுது கொண்டே முன்னால போய், ஆமா நான் இது வரைக்கும் பாவியா இருந்தேன், இன்று முதல் இயேசு என் உள்ளத்தில் வருகிறார், என் உள்ளத்துல வந்து நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறேன், இவர் தான் ஆண்டவர் என்று நான் என் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுகிறேன், இப்ப எனக்கு என்ன உண்டாயிருச்சு? நித்திய ஜீவன் உண்டாயிருச்சு. இது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து நான் ஞானஸ்தானம் எடுத்து வாரந்தோறும் சபைக்கு போனா நான் முழு கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் என்று நம்புகிறோம். ஆனா செக் பாயிண்ட் நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா இல்லையான்றது இல்ல, செக் பாயிண்ட் நீங்க ஞானஸ்தானம் பெற்றீங்களா இல்லையான்றதுல இல்ல. நித்திய ஜீவன் நீங்க உங்களுக்கு உண்டு என்று எப்படி அறிந்து கொள்வது? நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டா? நீங்க தொடர்ந்து சர்ச்சுக்கு போறதுனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டானா? யோவான் நான் ஒத்துக்க மாட்டேன்றார். யோவான் என்ன சொல்றாரு? தன் சகோதரனை பகைக்கிற எவனுக்குள்ளேயும் என்ன இல்ல, நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். சோ அவருடைய ஆபரேட்டிங் சிஸ்டத்தை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறார். இப்ப நீங்க பிராக்டிகலா பார்ப்போம். பிரதர் இதெல்லாம் ஓகே, ஒருத்தன் என்னை ஏமாத்திடுறான், நம்புனேன், துரோகம் பண்ணிடுறான், இவனை நான் எப்படி மன்னிக்கணும்னு சொல்றீங்க? சோ மன்னிப்பை பத்தி நான் ஏற்கனவே பேசிட்டேன். இது மன்னிப்பை பத்தியான சப்ஜெக்ட் கிடையாது. மன்னிப்பு என்பது அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடியது கிடையாது. மன்னிப்பினாலே நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யலைன்றதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. மன்னிப்பினாலே உங்களுக்கு நீங்க நன்மை செய்து கொள்கிறீங்க. மன்னிப்பு என்பது உங்களுக்கு நீங்க செய்து கொள்கிற நன்மையை தவிர, மன்னிப்பு என்பது அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற வரம் கிடையாது, அடுத்தவங்களுக்கு நீங்க செய்யற நன்மை கிடையாது. மன்னிக்கலைன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மன்னிக்கலைன்னா அது உங்க பிரச்சனை, உங்க இருதயத்து பிரச்சனை, உங்களுடைய இருதயத்தில் ஏற்பட போகிற பாதிப்பு, உங்க உடல்ல அதனால உண்டாக போகிற வியாதிகள். நிறைய பேருக்கு வியாதி, மற்றவனை மனப்பூர்வமா மன்னிக்கும் போது வியாதி சுகமாயிடுது. தோல்ல அரிப்பு அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா மனசுல யார் மேலேயோ அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஆழமான கசப்பு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அலர்ஜி அப்படின்றது. அலர்ஜி பாத்தீங்களா? அலர்ஜி, அவங்க பேரை கேட்டாலே அலர்ஜி ஆவாங்க, அந்த சம்பவத்தை நினைச்சாலே அலர்ஜி ஆவாங்க. ஏன்னா இன்னும் மன்னிக்கல. மன்னிக்காததுனால அந்த அலர்ஜி ஆகி ஆகி அந்த எமோஷன் ஏதோ ஒரு விதத்துல சரீரத்துல காட்ட பாக்குது. கசப்பு, நிறைய கசப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருதயத்துல பிரச்சனை வருதுன்றாங்க. நிறைய பொறாமை உடையவர்கள், அவங்க யார வெறுத்தாங்களோ அந்த ஆள் நல்லா ஆகிறாங்க பாருங்க. அது மாதிரி அந்த மாதிரி சமயத்துல நம்ம உடம்புல ஒரு ஆசிட் உருவாகுதுன்றாங்க. அதாவது நாம ஒருத்தன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அந்த நேரம் பார்த்து அவன் வளர்ந்துகிட்டே போறான், அவன் புகழ் பரவிக்கிட்டே இருக்குது. இதை கேட்கும் போதெல்லாம் ஒரு ஆசிட் நமக்குள்ள உருவாகுது. அந்த ஆசிட குடலால தாங்க முடியாம உண்டாகிறது தான் அல்சர்ன்றாங்க. எல்லா அல்சரும் அப்படி இல்லைங்க, இப்படியும் அல்சர் உண்டாகுது. ஸோ அல்சர் உண்டானவனுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் 100% இதுதான் அப்படின்னு சொல்லல, இப்படி உண்டாகுதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்துல இருந்து அவங்க விடுதலை ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா சரீரத்துல ஒரு சுகம் உண்டாயிடுதுன்றாங்க. நான் பார்த்துருக்கிறேன்.
சுகம் உண்டாயிடுது. பக்கவாதத்திலிருந்து எழுந்து நடந்திருக்கிறாங்க பாருங்க. பக்கவாதத்திலிருந்து எழுந்து நடந்துட்டாங்க. எப்பன்னா மன்னிக்கும் போது. சோ மன்னிப்பு என்பது அடுத்தவர்களுக்கு நாம் செய்கிற நன்மை அல்ல. மன்னிப்பு என்பது நமக்கு நாம் செய்து கொள்ளுகிற நன்மை. அன்பு கூறுதல் என்பது வேற. மன்னிக்கிற எல்லாரும் நீங்க அன்பு கூறல, அன்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மன்னிப்பு என்பது அன்பு கூறுதல் என்பது அடுத்தவர்கள் நீங்க செய்ய வேண்டியது. நாம் நம்ம சகோதரர்களை அன்பு கூறுவதற்கு நாம் கடனாளிகளா இருக்கிறோம். மன்னிப்பு உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய நன்மை. எப்படி செய்யறது, என்ன செய்யறது, அதெல்லாம் பிறகு பேசுவோம். ஆனா சாதாரணமாகவே நீங்க ஒவ்வொருத்தரையும் ஞாபகப்படுத்தி இவங்களை நான் மன்னிக்கிறேனாவது சொல்லுங்க. ஒரு பெரிய லிஸ்ட் எழுதுங்க, யாரெல்லாம் நான் மன்னிக்க வேண்டியதுன்னு எழுதுனீங்கன்னா அப்படியே எழுத 500 1000 பேர்லாம் வந்துருவாங்க. நான் முத இதை செய்யும் போது எழுதிட்டே இருக்கிறேன், இவ்வளவு பேரை நான் மன்னிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆச்சரியப்படுறேன். ஏன்னா அவங்ககிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன், பழகிட்டு தான் இருக்கிறேன், வெறுத்து இல்லை, பேசாம இல்லை. ஆனா எங்கேயோ அவங்க செஞ்ச ஒரு செயல் நம்முடைய இருதயத்துல தச்சது. ஏதோ சில சமயம் அவங்க தெரியாம செஞ்சிருக்கலாம், அவங்க தெரிஞ்சே செஞ்சிருக்கலாம். ஆனா பாதிப்பு நமக்கு. அவன் தெரிஞ்சு அம்பு விட்டாலும் தெரியாம அம்பு விட்டாலும் குத்துனது நமக்கு. அதை நம்ம விசாரிச்சுட்டு இருக்க கூடாது. ஏன் குத்துன, எது குத்துன, ரத்தம் வடிகிறது நமக்கு, காயப்பட்டிருக்கிறது நமக்கு. இப்ப காரணம் தேடணுமா, காயம் ஆத்தணுமா? நம்ம காரணம் தேடிட்டு இருக்கோம். அவன் ஏன் குத்தனா, எப்படி குத்தலாம், என்ன அது எப்படி தெரியாம அம்பு விட முடியும், எப்படி தெரியாம வில்லுல இருந்து வந்திருக்கும், அவன் குறிப்பாத்து தான் என்ன விட்டுருக்கிறான். இப்படி எல்லாம் பேசுறதுனால அல்லது அந்த அம்பை சேஃப் பண்ணி இவன் குத்துனா பாரு, இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படி வச்சிருக்கிறதுனால அவனுக்கு எந்த சுகமும் அடைய போறது இல்லை, அவனுக்கு எந்த பாதிப்பும் அடைய போறது இல்லை. நமக்கு ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், வீக் ஆகிக்கிட்டே இருப்போம், ரத்தம் ஒழுகிக்கிட்டே இருக்குது, எவ்வளவு சாப்பிட்டாலும் தங்க மாட்டேங்குது, அப்படியே பலவீனமாயிட்டே போயிட்டு இருக்கிறோம்னா இன்னும் காயம் ஆற்றப்படலைன்னு அர்த்தம். இந்த காயம் ஆடுறதுக்கு என்ன பண்றோம், நம்ம அவனை மன்னிக்கிறேன், நீ தெரியாம செஞ்சுட்ட போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துட்டு மருந்து போட்டு நம்மளை நாம ஆத்தி கொள்ளுகிறதுக்கு பேர் மன்னிப்பு. அப்போ பிரதர், இந்த என்னை ஒருத்தன் ஏமாத்தும் போதோ என்னை ஒருத்தன் குத்தும் போதோ எனக்கு வலி ஏற்படுமா? நிச்சயமாக ஏற்படும். பேதுரு இயேசுவை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லும் போது இயேசு அப்படியே மகிழ்ந்திருப்பாரா? பாடுறா, நான் வளர்த்த ஒருத்தன், என் கூட 3.5 வருஷமா இருந்த ஒருத்தன், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட ஒருத்தன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடு செய்த ஒருத்தன், கடல் மேலே நடந்த ஒருத்தன், 5 அப்பங்கள் 2 மீன் 5000 பேர் கொடுக்கும்போது அதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஆளு என்னை பார்த்து தெரியாதுன்னு சத்தியம் பண்றான், வெரி குட் அப்படியே சொல்லியிருக்க முடியும்? கிடையாது. அவருடைய இருதயம் துக்கப்பட்டிருக்கும், அவருடைய இருதயம் கஷ்டத்துக்குள்ளாக போயிருக்கும். ஸோ கிரீவிங்ன்றது ஒன்று நடக்குது நம்மளுடைய வாழ்க்கையில. சூழ்நிலைகள் வரும்பொழுது கிரீவிங் நடக்குது. ஆனா அந்த கிரீவிங்கை நீங்க தொடர்ந்து வைத்திருக்கும் போது அது அஃபென்ஸா மாறுது. இந்த அஃபென்ஸ் தான் தவறு. எல்லா அன்பும் ஹர்ட் வழியா போய் தான் ஆகும், எல்லா அன்பும் ஹர்ட் வழியா போய் தான் ஆகும். ஆனா உங்களுடைய இருதயம் இந்த எனக்கு பிடிக்காதது செஞ்சிட்டார்ல இருந்து இனிமே நான் அவர் கூட பேச மாட்டேன்றதுல போகுது பாத்தீங்களா, அந்த ஜேர்னி அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு பிடிக்காதது நடக்கும்போது என் உள்ளம் துக்கப்படுறது உண்மை, இட்ஸ் கிரீவிங். ஆனா இனிமே நான் அவரை பார்க்கவே மாட்டேன், அவரை பத்தி என்கிட்ட பேசவே பேசாதீங்கன்னா இருதயம் உடைஞ்சு போச்சு, காயப்பட்டுச்சு, இனி சுகமாக்க முடியாத நிலைமைக்கு அது என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. கிரீவ் ஃப்ரம் அஃபென்ஸ். சோ நாம இந்த வாரத்துல நான் உங்களுக்கு சொல்ல போறது இதுதான். ஏன் நாம நிறைய பேரோட பழக மாட்டேன்றோம் அப்படின்னா இந்த கஷ்டத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு தான், யாரும் நம்மளை காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்கு தான். சோ முதலாவது நீங்க தேவனை புரிந்து கொள்ளணும். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? காட் இஸ் ரிலேஷனல். தேவன் உறவு கொண்டவராக இருக்கிறார், உறவை விரும்புகிறவராக இருக்கிறார். அவர் தனியா இருந்திருக்கிறார். அவர் தனியா இருக்கும்போது கூட அவர் திருத்துவமா இருந்தார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவனாக அவர் இருக்கிறார். அது அந்த ஒரு தியாலஜிகளை நான் போக விரும்பல. ஆனா புரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் ஒரு உறவை எதிர்பார்த்து மனிதனை உண்டாக்குனார், அல்லது அவர்களுடைய உறவுக்குள் இருந்ததுனால அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக மனிதன் உருவாக்கப்படுகிறான், சிருஷ்டிக்கப்படுகிறான்.
அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. சோ இது திருமணத்துக்கு சொல்லுகிற வசனம் தான். ஆனா நான் அதை எப்படி பார்க்கறேன்னு சொன்னா, ஹியூமன் பீயிங் வேர் கிரியேட்டட் ஃபார் கனெக்ஷன்ஸ். இது அந்த மோசே எழுதும்பொழுது திருமணத்தை அல்லது ஆண் பெண் உறவு, இந்த உலகம் எப்படி பெருகுது, எப்படி எல்லாம் ஜோடு ஜோடா இருக்குது, அது போல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் இந்த உலகத்துல சிருஷ்டிப்பு பெருக முடியும் என்பதையெல்லாம் காட்டுவதற்காக எழுதப்படுகிற ஒரு அதிகாரமா அது இருக்குது. ஆனா முழுமையான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தீவுல உங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாடும் இருக்குது, உங்களுக்கு தேவையான எல்லா உணவு எல்லாமே இருக்குது. ஆனா நீங்க தனிமையா வச்சுட்டீங்க. தனிமை சிறை அப்படின்னு சொல்லுவாங்க. கொடும் குற்றவாளிகளை எங்க வைப்பாங்கன்னா தனிமை சிறையில வைப்பாங்க. ஏன்னா அது போல ஒரு பெரிய தண்டனை வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆனா கனெக்ஷன்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, உங்களுக்கு பார்க்க ஒரு மனுஷன் கூட இல்லைன்னா அதுதான் பைத்தியம்னு சொல்றாங்க. பைத்தியம் ஆகிறதுக்கு முன்னால் உள்ள நிலைகளை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க ஜனங்கள்ட்ட இருந்து விலகுறாங்க. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறவங்க இவங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, முதல்ல விலகுறாங்க, அப்படி யார்ட்டையுமே பேசாம இருக்கிறாங்க. அப்புறம் ரூம்ல தனிமையாவே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லைட் போட மாட்டேன்றாங்க, ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் தான் அந்த முத்தின நிலைமைக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ மனிதர்கள் அதற்காக உண்டாக்கப்பட்டவங்க இல்ல. மனிதர்கள் எங்க செழிக்கிறாங்க, எங்க பூம் ஆகிறாங்க அப்படின்னா, மனிதர்களோடு கூட கலந்து இருக்கும் பொழுது, அவங்களுக்கு நிறைய உறவுகள் உண்டாகும் பொழுது அவங்க செழிப்படைகிறாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கும்போது செழிப்படைகிறாங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி. என் கணவன் பேச மாட்டேன்றாரு அப்படின்றது நிறைய பேருடைய ரிப்போர்ட். என்கிட்ட கணவன் பேசவே மாட்டேன்றாரு அப்படின்றது நிறைய பேர் ரிப்போர்ட். ஆனா அவர் பேசாத மனுஷன் கிடையாது. அவர் நிறைய பேர்ட்ட பேசுறாரு, குறிப்பிட்ட உங்ககிட்ட பேசல, அவ்வளவுதான் விஷயமே தவிர அவரு பேசாதவரெல்லாம் கிடையாது. போன்லாம் எடுத்தா ரொம்ப நேரம் பேசுறாரு, நிறைய பேர்ட்ட பேசுறாரு. ஆமா ஆமா கரெக்ட் பிரதர். அதுதான் என் எரிச்சலே. இந்த ஆள் ஊமையா இருந்தா நான் ஏன் கவலைப்பட போறேன்? எல்லாத்தையும் பேசுறாரு, என்கிட்ட பேச மாட்டேன்றாருன்றதுதான் பிரச்சனை. கணவன்னா பேசவே மாட்டாரு கிடையாது, ஆம்பளைன்னா பேசவே மாட்டாங்க கிடையாது. நல்லா பேசுறாங்க, நிறைய பேசுறாங்க. ஆனா குறிப்பிட்ட சில பேர்ட்டு தான் அவங்களோட நடவடிக்கைகள் மாறுது. அது பார்ப்போம். பட் we are made for relationship. நஃபேஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை ஜீவ ஆத்துமாவானான் அல்லது ஜீவன். நீங்க ஆதியாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதிகளின்படி ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அந்த இடத்துல வருது இல்லையா? பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும், அதேதான் மனுஷனுக்கு சொல்லும் போது ஜீவ ஆத்துமா ஆனான் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஜீவ ஜந்து, அது ஜீவ ஆத்துமா. இப்ப நம்ம ஜீவன் எப்படி ஜீவ ஆத்துமா அப்படின்றதுனால எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஆத்துமா என்னன்னைக்கும் வாழுகிற ஆத்துமா. மிருகங்கள்லாம் அப்பப்போ செத்துரும் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிருக்குது இந்த சால்வேஷன் சிஸ்டத்துல. ஆனா லிட்டரலா அங்க என்ன போட்டிருக்குது? ஜீவ ஜந்துக்களையும் போட்டிருக்குது. இங்க நம்மளையும் ஜீவ ஆத்துமா அப்படின்னு போட்டிருக்கு. அவர் ஊதுனாரு, அவன் ஜீவ ஆத்துமானான் அப்படின்னு போட்டிருக்கு. சோ இந்த ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை, ஜீவ ஆத்துமா அல்லது ஜீவன் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை நஃபேஷ் அப்படின்னு போட்டிருக்கு. நஃபேஷ் அப்படின்னா என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, they are able to relate. அதான் ஜீவன், ஜீவாத்துமா. அப்போ ஒரு ஆண் மச்சமும் ஒரு பெண் மச்சமும் ரிலேட் பண்ண முடியும். அப்படி ரிலேட் பண்றதுனால ஒரு புதிய ஜந்து பிறக்க முடியும். ஒரு மிருகமும் அப்படிதான், ஒரு பட்சியும் அப்படிதான். சூரியனை ஜீவன் சொல்லல, அது ஜீவ ஜந்து கிடையாது. சூரியனோ சந்திரனோ ஜீவ ஜந்து கிடையாது. புரியுதுங்களா? ஏபிள் டு ரிலேட், அதுதான் ஜீவன். அதுதான் கொடுக்க வந்தேன்னு சொல்றாரு, பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொல்றாரு. the ability to relate, அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த ரிலேஷனல் எபிலிட்டியை தான் மனுஷன் இழக்கிறான். அங்கதான் அவனுக்கு மரணம் உண்டாகுது. தன் சகோதரனை பகைக்கிறவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். இந்த மரணம் என்று சொல்லுகிறது இந்த பகை என்கிற ஒரு தன்மை வருது. அது வரைக்கும் இந்த பகைன்ற தன்மையே இல்லைங்க. எப்ப பகைக்க ஆரம்பிச்சான்,
ஆதாம் பாவத்தை இந்த பூமியில விட்ட போது இந்த பகைக்கிற தன்மை அதோட கூட வருது. அந்த பகைக்கிற தன்மையினால மரணம் உண்டாகுது. அது ஆதாம் செத்து போகிறத பத்தியோ ஆபேல் செத்து போகிறத பத்தியோ சொல்லல, காயின் ஆபேலை கொலை செய்கிறத பத்தி சொல்லுது. மரணம் உண்டானது. பாவத்தின் சம்பளம் மரணம்னா நாம என்ன யோசிக்கணும், நம்ம பாவங்கிற வேலையை செய்யறோம், அப்புறமா 30 நாள் கழிச்சு மரணம்ன்ற சம்பளத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல, பாவத்தினுடைய ரிசல்ட் என்னவாச்சு, பகையினுடைய ரிசல்ட் என்னவாச்சு, மரணம் ஆச்சுது. அதனாலதான் போன வாரம் நான் உங்களை கேட்டேன், நீங்க யாரும் கொலை செய்யல, ஆனா கொலை செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்குதா? இவன் இல்லாம போயிட்டா நல்லா இருக்கும், நான் கொலை செய்ய வேணாம், எவனாவது போட்டு தரனா நல்லா இருக்குமே. பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப தொந்தரவு பண்ணுகிறான், ஆபீஸ்ல மேனேஜர் ரொம்ப தொந்தரவு பண்ணுகிறாரு, என்ன யோசிக்கிறோம், இவனுக்கு ஒரு சாவு வராதா? எவனுமே போட்டு நமக்கு கிட்ட காசு இருந்ததுன்னா கொஞ்சம் பேரை ஏற்பாடு பண்ணி போட்டு தள்ளிடலாம். அது முடியாத போது காசே கொடுக்காம செய்யறவர் கடவுள். ஆகவே கடவுளே இவனை போட மாட்டீரான்னு கேட்டுடுறோம்ல. அவனும் அதே ஜோம் பண்ணுகிறான், ஆண்டவரே இவனை போட மாட்டீரான்னு நம்மளை பார்த்து ஜோம் பண்ணுகிறான். அந்த விஷயம் நமக்கு தெரியல. அப்போ இவர்கள் மேனேஜர் இருக்கிறாரு, ஏன் நானே ஜோம் பண்ணிடுறேன் பாருங்க. மிந்திலாம் யாராவது வந்து நம்ம சர்ச்சில் பிலீவர்ஸ் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் டிரான்ஸ்ஃபர் தந்துடுவார், வேற கம்பெனிக்கு மாத்திடுவார் அவனை. கொஞ்சம் பரவாயில்ல, நீதிமானா அவன் சாவணும்னு நினைக்காம எப்படி அந்த இடத்த விட்டு போனா சரியாயிடும். அதுதான் திருமணத்துல ஒத்து வரலீங்க, ஒத்து வரல என்ன பண்ணலாம், வெட்டி விட்டுரு. ஒத்து வரலீங்க பாருங்க, சில தேசங்கள்ல சென்சஸ் சொல்றாங்க, முதல் கல்யாணம் பண்ணா 50% டிவோர்ஸ் ஆயிடுதான். அதுக்கப்புறமா அந்த 50% ரெண்டாவது திருமணம் பண்றாங்க. அந்த ரெண்டாவது திருமணம் பண்ணதுல 70% பேர் டிவோர்ஸ் ஆகிறாங்களாம். அப்புறம் மூணாவது திருமணம் சில பேர் பண்றாங்க, அந்த மூணாவது திருமணம் பண்றதுல 90% பேர் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்க பிரச்சனை மத்தாள்கிட்ட இருக்குதுன்னே நினைச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறதுனால சரியான ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு சாலமோன் மாதிரி சில பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. யாரு ஸ்திரீன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு அவன் ஒரு 1000 பேரை கல்யாணம் பண்ணி பார்க்கறான். கட்சியில சொல்றான், பார்த்தேன் இன்னும் ஒருத்தரையும் நான் கண்டுபிடிக்கல அப்படின்றான். கண்டே பிடிக்க முடியாது. முதல் ஆள்கிட்ட கண்டுபிடிக்காதவன் எப்படி கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாது. ஏதோ இது மாரல் இஷ்யூ பத்தி நான் பேசல, ஏன்னா நமக்குள்ள மரணம் நிலை கொண்டு இருக்கிறதுனாலதான் பகைக்கிறதுனால என்ன சொல்றோம், இந்த ஆள்லாம் நம்ம கிட்ட, இந்த ஆள்கிட்ட நான் சேர மாட்டேன். இதுல இருந்து உருவானது ஜாதி. இந்த ஜாதி எல்லாம் மோசமான ஜாதி, நாங்கெல்லாம் நல்ல ஜாதி, எங்க குடும்ப பழக்க வழக்கம்லாம் நல்ல குடும்ப பழக்க வழக்கம், நாங்க இவங்களோட சேர மாட்டோம். அப்படி வந்தது யூதம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கடவுள் எங்களோட கூட இருக்கிறார், நாங்க யாரையும் தொட மாட்டோம், இதை தொட மாட்டோம், அதை தொட மாட்டோம், அவங்களோட சாப்பிட மாட்டோம், இவன் செத்து போனவோட காப்பாற்ற மாட்டோம். இந்த உலகத்திற்குள்ளாக இயேசு பிறந்தார். அவர் பிறந்து அவர் இதெல்லாம் செய்யறாருன்னு அவரை கொண்டுட்டாங்க. இதான் கதை. So we are made for relation with God and with one another. நிறைய பரிசுத்தவான்களை நான் பார்க்கிறேன். அதாவது பரிசுத்தவான்கள்னு நம்புறவங்க எப்படி நம்புறாங்க, ரொம்ப நேரம் ஜபத்துல அவங்க இருப்பாங்க, ரொம்ப நேரம் பாட்டு பாடி ஒரு தனி அறையில தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒருத்தர் பரிசுத்தவன் ஆகிறது இல்லைங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் நான் பார்க்கிறேன், யாரோடையும் சேர மாட்டேன்றாங்க. நான் அவங்களோட எல்லாம் பேச மாட்டேன், எனக்கு அந்த ஆளுங்கெல்லாம் பாவிகள், இந்த நான் கர்த்தரோட மட்டும்தான் இணைஞ்சிருப்பேன் அப்படி சொல்ற ஆளோட கர்த்தர் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்ற. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி அப்படின்னு கேக்குது. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூற கத்துக்க முடியாதவன், விசிபிளா அவன் முன்னால இருக்கிற ஆளை உன்னால அன்பு கூற முடியல, ஏன் கடவுள் மேல மட்டும் அன்பு கூறுகிறோம்? ஒரு இல்யூஷனுக்குள்ள போயிடுறோம். இவரு தான் கடவுள், இவரு நான் சொல்ற முடியலாம் கேட்பாரு, நான் ஜெபம் பண்ணா கொடுப்பாரு. இந்த கடவுள் மேல போயிட்டதுனால எல்லாம் வல்லமையுடைய, எல்லாம் தெரிந்த, இவரு தான் எனக்கு தேவை, அதனால நான் அவரை மட்டும் நான் அன்பு கூறுவேன் அப்படின்னு போயிடுறோம். உண்மையிலே கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் போது அவர்ல அன்பு கூறல, சிக்ஸ் அடிச்சு விட்டாங்க. விளங்குதுங்களா உங்களுக்கு? நாங்க கடவுள் மேல அன்பு கூறுறோம், கடவுள் மேல அன்பு கூறுறோம் சொல்லிட்டே இருக்கும்போது கடவுள் திடீர்னு மனுஷனா வந்தார் பாருங்க, இவரா கடவுளே அப்படியே சிலுவையில் அடி நடிச்சுட்டீங்க. நீங்க யாரெல்லாம் சிலுவையில் அடிச்சிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வெறுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, மேபி அவர்கள் கடவுளாக இருக்க முடியும். ஒருவேளை இயேசு அவர்கள் உருவத்துல வந்திருக்க முடியும்.
கொஞ்ச நாள் கழிச்சு பிறகு உங்களுக்கு ஒரு வேளை தெரியுமா இருக்கும். எப்படி இயேசு மரித்து 2000 வருஷத்துக்கு பிறகு ஓ இவர் தான் கடவுளா அப்படின்னு நம்ம நம்புறோமோ அது போல அந்த ஆளு இருக்க முடியும். உங்களுக்கு பிடிக்காதனால நீங்க வெறுத்துட்டு இருக்கிறீங்க. சில பேர் யோசிக்கிறாங்க, என்னடா அது இயேசு மட்டும்தான் கடவுள்னா பிரச்சனை கிடையாது, நீங்க எல்லாரையும் கடவுள் அப்ப எல்லாரையும் கும்பிடணுமா அப்படின்ட்டு. நீங்க இயேசுவை கூட கும்பிட வேணாங்க. கும்பிடுறத பத்தியே நான் பேசல, அது வேற சப்ஜெக்ட் போவோம் நம்ம. ஆனா அன்பு கூறுறத பத்தி பேசுறோம். முதல்ல தேவனோடு கூட உறவு ரொம்ப முக்கியம். தேவனோடு கூட உறவு இல்லாத போது எதற்காக பாருங்க, உறவு இல்லாத போது நாம எதுக்காக உண்டாக்கப்பட்டோமோ அதுல இல்ல. நாம என்ன நினைச்சுக்கிறோம், நிறைய இந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம், பரலோகத்துக்கு போன உடனே கர்த்தர் ஏன் உன் பிள்ளைக்கு கணக்கு பாடம் ஒழுங்கா சொல்லி தரலன்னு கேட்பாருன்ற மாதிரியே கணக்கு கத்து கொடுத்துனுக்குறோம். அதுக்காகவே பிறந்த மாதிரி. நிறைய பேர் பிறந்ததே கல்யாணம் பண்றதுக்காக நினைச்சுக்கிறாங்க. நம்ம பிறந்துட்டோம்னா கல்யாணம் பண்ணிடணுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டோம்னா குழந்தை பிறந்துடணும் அப்படி யோசிக்கிறாங்க. குழந்தை பிறந்த பிறகு என்ன பண்ணனா அதை ஒழுங்கான ஸ்கூல்ல சேர்த்து அதை படிக்க வைக்கிறது தான் இந்த புள்ளை பத்து. அதனுடைய நோக்கமே அதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கடவுள் நம்மளை கணக்கு கேட்டுருவாரு, ஏன் அவனை ஒழுங்கா பிஇ படிக்க வைக்கலன்னு சொல்லிட்டு. அது போல நம்ம பிறந்தது என்ன நினைச்சுக்கிறோம், நமக்கு பேர் உண்டாகணும், புகழ் உண்டாகணும், இதுக்குதான் நம்ம பிறந்திருக்கோம் போல் இருக்குன்ட்டு. அதெல்லாம் நல்லது, வச்சுக்கோங்க, பேரு புகழ் எல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா அதற்காக நம்ம உண்டாக்கப்படலை. நாம உண்டாக்கப்பட்டது உறவுக்காக உண்டாக்கப்பட்டோம். அதனாலதான் பேர் புகழோடு உள்ளவங்க திருப்தி இல்லாம மரித்திருக்கிறாங்க, தனிமையில மரித்திருக்கிறாங்க, பைத்தியமாகி மரித்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க எதற்காக அந்த அவங்களுடைய பெயர் அவங்களுடைய புகழே அவர்களை கொன்று விட்டது. ஏன்னா அவங்க எதுக்காக உண்டாக்கப்பட்டாங்களோ அதுல வாழல. எப்ப கல்யாணம்னு கேட்காதீங்க, ஏன் கல்யாணம்னு கேளுங்க அப்படின்னு சொன்னோம். பண்ணன்னைக்கு என்ன யோசித்தீங்க, வாழ்விலும் தாழ்விலும் யோசித்தோங்க. அதனாலதான் இந்த மனுஷனை சகிச்சுட்டு அந்த ஒரு வாக்கு கொடுத்ததுனால இன்ன வரைக்கும் இருக்கிறேன். இல்லைன்னா என்னைக்கோ தலையில கல்ல போட்டு 3வது பக்கம் பேப்பர்ல என் பேர் கூட வந்திருக்கோம், சம்பவம் நடந்திருக்கும். ஆனா ஏதோங்க அன்னைக்கு வாழ்விலும் தாழ்விலும் பிறர் முகம் பார்க்காமல் வாழணும்னு சொன்னதுனால இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டு அப்படின்னு. அந்த வாக்கு தான் ஏதோ ஆதாம் ஏவாளும் ஒன்னாக்கும் போது ஆண்டவர் ஏதோ வாக்கு சொல்ல சொன்னார் போல் இருக்கு. அந்த மாதிரி எதுவும் சொன்னாரா? வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் உயர்விலும் என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்ல பாருங்க. ஆண்டவர் இந்த ஆதாம இப்படி சொல்றா அப்படின்னோ அல்லது ஏவாள ஏமா நீ இப்படி சொல்லுமா அப்படின்னா அந்த சிஸ்டமே நடக்கல. கல்யாணமே சர்ச்சில் நடக்கலைங்க, அது தோட்டத்துல நடந்துச்சு. இப்ப அதனாலதான் லான் மேரேஜ் நிறைய நடக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். கட்டடத்துல வேணாயா வெளியே வை அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இந்த கமிட்மெண்ட்லாம் இல்லை. ஏன்னா அப்படி சொல்லி வர்றதுனால கமிட்மெண்ட் வராது. அப்படி சொல்றதுனால, ஒருத்தர் சொல்லிட்டதுனால, அதுவும் அந்த இடத்துல சொல்லிட்டதுனால, ஒரு பரிசுத்தமான இடத்துல பரிசுத்தமான முன்னால சொல்லிட்டோம்ன்ற பயம்லாம் அதெல்லாம் சும்மா அப்படி வர்றதில்லை. அங்க பைபிள் அப்படிதான் இருக்கும்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கணும்னு சொல்லல, அப்படி இருக்கணும்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்கு, இதன் நிமித்தம். இவன் ஒரு பாட்டு பாடுறான், இதோ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் அப்படின்னு ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவனுக்கு யாரும் கட்டளை போட வேண்டியதில்லை. டேய் நீ இந்த மாதிரி பிறர் முகம் பார்க்க கூடாது அப்படின்னு கட்டளை போட வேண்டியதில்லை. வாழ்விலும் தாழ்விலும் கூடவே இருக்கணும், பார்த்துக்க, விட்டுறக்கூடாது அப்படின்னு யாரும் கட்டளை போட வேண்டியதில்லை. இதன் நிமித்தம் இவன் தன் தாயும் தகப்பனையும் பிரிந்து தன் மனைவியோட இசைந்து இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அதான் போட்டிருக்குன்னு நான் நம்புறேன். இப்படி இருக்கணும்னு போடல நம்புறேன். ஒரே மாம்சமா இருக்கணும் அப்படி போடல. இருப்பார்கள். இருக்கணும்ன்றது கட்டளைங்க, இருப்பார்கள்ன்றது ரிசல்ட். அது அப்படி ஆயிடும். ஆகணுமே 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 அப்படி ஆகிறது இல்ல. அது எப்படியாவது ஆகணும் சொல்லிருக்கல பிரதர், ஒரே மாம்சமா இருக்கணும்னு. எந்த மாம்சமா இருக்கணும் தான் இப்ப போட்டியே. இருவரும் ஒரே மாம்சமா இருப்பாங்கன்னா எந்த மாம்சமா இருக்கணும்? கணவன் மாம்சமா இருக்கணுமா, மனைவி மாம்சமா இருக்கணுமா? போட்டியே. என்ன நினைச்சுக்கிட்டாங்க, 2 பேருக்கும் வேற சிந்தனையே இருக்கக்கூடாது, 2 பேரும் ஒன்னே சிந்திக்கணும், 2 பேரும் ஒரே மாதிரி போகணும், இவர் வாங்குற விரும்புற பொருளையே அவங்களும் வாங்கணும். அவங்க ஏங்க எனக்கும் உங்களுக்கும் ஒத்தே போக மாட்டேன், போக வேண்டிய அவசியம் இல்லை. சில ஆண்கள்லாம் பயங்கர கஷ்டப்படுறாங்க, ஒத்து போக மாட்டேங்குது. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நினைக்குது. நான் சொல்றேன், அப்படி முழுசா ஒத்து போகாத ஒரு ஆளை ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, நீங்க நல்லா ஆயிடுவீங்க. அவங்களை எப்படியாவது ப்ளீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்களேன். நேற்றுக்கு எனக்கு ஒரு
ஃபோன் கால் வந்தது. அப்போ ஒரு பாஸ்டர் கேட்கிறார், இந்த மாதிரி நான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், அவர் வந்து அவர் மனைவிட்டு வந்து ஃபோன் வந்திருக்கு. ஃபோன் வந்த உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு முக்கியமான ஊழியத்தில் இருக்கிறேன், நீ பிறகு பேசு அப்படி சொல்லியிருக்கிறார். அது கொஞ்சம் கோபமா சொல்லியிருக்கிறார். நான் ஊழியத்தில் இருக்கிறேன், ஊழியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி. இது எப்படி பிரதர், இது இப்படி சொல்றது சரியா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இல்ல நான் கேட்டேன், அவரு இப்படி பேசினவருடைய ஊழியம் பெருசா இருந்திருக்காத, பெரிய அளவுல சிறப்பா இருந்திருக்காத அப்படின்னு. ஆமாமா, பெரிய அளவுல சிறப்பா இல்ல. ஆமா, ஏன் இருக்காதுன்னு சொன்னா, அவர் மனைவியை அவர் ஒழுங்கா கவனிக்காத போது தேவன் தன்னுடைய மனைவி அவரை நம்பி எப்படி தருவாரு? இவரே மனவாட்டியை சரியா பாத்துக்கல, அவர் மனைவாட்டி எப்படி விட்டு தருவாரு? விளங்குதுங்களா உங்களுக்கு? சில பேருக்கு புரியல போட்டிருக்கீங்க. மனவாட்டின்னு சொன்னதுனாலே சரி பொண்டாட்டின்னு சொல்லி போட்டுங்க, அதுல எப்படியோ புரிஞ்சா சரி. இவர் பொண்டாட்டி இவர் நேசிக்கல, இவர் எப்படி சபையை நேசிப்பாரு? இவரை நம்பி எப்படி 10 பேரை தர முடியும்? இல்ல, நான் பேசினேன், அவர் சொல்றாரு, நான் சொன்ன எதுவுமே அவர் ஒத்துக்க மாட்டேன்ற. உன் கூட இருக்கிற ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ண முடியல, இந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியலையே, எப்படி ஊரெல்லாம் போய் ஆத்மாவை ஆதாயம் பண்றது? இந்த ஆத்மா ஆதாயம் பண்ண முடியல, ஊரெல்லாம் போய் ஆத்மா ஆதாயம் பண்றோம். வீட்டுல ஒரு ஆத்மா தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இது சரியில்லைன்ற. தேவனுடைய பார்வையில ஊழியத்தை விட இந்த உறவு ரொம்ப முக்கியமா இருக்குது. அது குடும்ப உறவோ ஃப்ரெண்ட்ஷிப்போ யாரா இருக்கட்டும், உறவு. அதுதான் அந்த அந்த பிறன் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இல்லையா, இவனுங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறான், ஒருத்தன் தேவாலயத்துக்கு போறான், பரிசுத்தமா இருக்கணும்னு போறான், ஆராதனைக்கு போறான், வழியில ஒருத்தன் உறவு காட்டுறான், அந்த கீழே விழுந்து கிடக்கிற தன்னுடைய சக மனிதனை தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அவனுக்கு சொந்தக்காரன் கிடையாது. இது கணவன் மனைவி விஷயம் மட்டும் கிடையாது. All your heart is for connections. நம்முடைய இருதயங்கள் அன்பினால இணைக்கப்பட்டிருக்குதா? அப்ப திருமணம் எதற்காக? திருமணத்துடைய நோக்கம் என்ன? The goal of marriage is connection. நான் எதுக்கு திருமணம் பண்றேன்? என்னை விட வித்தியாசமான ஒரு நபர், முழுமையாக என்னை விட வித்தியாசமான ஒரு நபர், அந்த நபரோடு கூட இணைவதற்காக, ஒரே மாம்சமா இருப்பதற்காக, இசைவதற்காக. The goal is for connection. அப்படிதான் நினைக்கிறோம். அப்படிதான் ஒரு வாலிப பையன் ஒரு ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவனுக்குள்ள என்னமோ ஒண்ணு நடக்குது, இது தனக்கானதுன்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுது, ஒரு அட்ராக்ஷன் உருவாகுது. இதெல்லாம் எங்கேயோ எந்த ஸ்கூல்ல போய் கத்துக்கிறது இல்லை, காலேஜ்ல போய் கத்துக்கிறது இல்லை. இது உண்டாகுது. இது உண்டான பிறகு அவன் பார்க்கறான், இதுதான் என் வாழ்க்கைக்கு பொருத்தமானது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுல சண்டை போடுறான், அல்லது வீட்டை விட்டு போறான், அல்லது சர்ச்சில் கல்யாணம் பண்றான். என்னமோ ஒண்ணு நடக்குது. நடக்கிற வரைக்கும் நல்லா நடக்குது. நடந்து முடிஞ்சு 3 மாசம் கழிச்ச பிறகுதான் விஷயமே வேற மாதிரி இருக்குது. ஏமாந்துட்டான்றான், தப்பானதை தெரிந்து கொண்டான், வீட்டுல பார்த்து கட்டி வச்சுட்டாங்க அப்படின்றான். ஆணும் பெண்ணும் அப்படித்தான் பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு வராங்க கல்யாணத்துக்குன்னு தெரியல. கல்யாணம் எதுக்கு பண்றோம்னு சொல்லி சொன்னா கனெக்ஷனுக்காக பண்றோம். ஆனா அது தெரியாததுனால இப்ப என்ன பண்றோம்? திருமணம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர்ட்ட கேட்கிறேன், ஏன் பேச மாட்டேன்றோம்? பேசுனா சண்டை வந்துடுது, பேசுனா சண்டை வந்துடுது, அதனால பேச மாட்டோம். அதனால என்ன பண்றோம்? இந்த ஆண்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை என்னன்னா, தினந்தோறும் வேலைக்கு போறது. இப்போ கொஞ்சம் காலையிலே கிளம்பி போயிடலாம், அப்புறம் லேட்டாகவும் வீட்டுக்கு வரலாம். காலையில வெளியே போயிட்டு லேட்டா வீட்டுக்கு வந்துட்டு நான் ரொம்ப டயர்டாகிறேன் அப்படின்னு தூங்கிடலாம். தூங்குறதின் மூலமாக எந்த அளவுக்கு பேச்சை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேச்சை குறைச்சி இந்த சண்டையிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். அதான் நம்முடைய பெரிய ஒரு டாக்டிக்ஸ், தப்பிக்கிறதற்கான ஒரு வழியாக வைத்திருக்கிறோம். அதுதான் சேஃப் டிஸ்டன்ஸ். இந்த கனெக்ஷனுக்கு போன உடனே 2 ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்கும். 2 ஆவி அல்லது ஆட்டிடியூட் அல்லது நீங்க என்ன ஸ்பிரிட் என்ன வேணா சொல்லலாம். 2 விஷயம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. யார் ஒருத்தரோட இணையணும்னு நினைக்கிறாங்களோ, 2 பேர் அப்படி நினைச்ச உடனே 2 வேலை செய்யுது. ஒன்னு த ஸ்பிரிட் ஆஃப் லவ், இன்னொரு த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். 2 ஆவிகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது
ஃபியர் வெர்சஸ் லவ்வுக்கு போயிடுது. இங்கதான் இந்த உறவு பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் இருக்கிற இடத்துல அன்பு வேலை செய்யாது. நீங்க அதை சண்டைன்னு சொல்லலாம், அல்லது அமைதின்னு சொல்லலாம், நீங்க உங்க வீட்டுல என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஆனா நீங்க பேசாம இருக்கிறீங்கன்னா அது காரணம் பயம். பயம் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆனா நம்ம எப்ப சேஃப் டிஸ்டன்ஸ் வைக்கிறோமோ, நம்ம இவ்வளவுதான் பேசணும், இவ்வளவுதான் வெளிப்படுத்தணும், இவ்வளவுதான் சொல்லணும் அப்படின்லாம் ஏன் செய்யறோம்னு சொல்லி சொன்னா, இதுக்கு மேல நெருங்கி போனா நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். அதுதான் நம்ம பயம். இதற்கு மேல நெருங்கி போனா நம்முடைய பயங்கள் வெளியே தெரிஞ்சிடும். ஆனா நெருங்கி போகாம நமக்குள்ள இருக்கிற காயங்கள், நமக்குள்ள இருக்கிற புண்கள் சுகமாகாது. விளங்கிடுச்சா உங்களுக்கு? நமக்குள்ள நீங்க நீங்க யோசித்து பாருங்க என்ன நடக்குது அப்படின்றது. நமக்குள்ள இருக்கிற காயங்களை மறைக்கிறதுக்காக தான் நம்ம ஜனங்களை விட்டு தூரம் நிக்கிறோம். நம்முடைய நிர்வாணம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம யார் உண்மையில நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்றது என்ன பண்ணிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. அதனாலதான் இந்த நடிகர்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பாருங்க, வெளியே வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. சாதாரணமா அவங்க நடமாட முடியலன்றாங்க. ஏன்னா அவங்க திரையில இருக்கிற மாதிரியே பேசுறது இல்லை, திரையில இருக்கிற மாதிரியே நடந்து கொள்றது இல்லை. திரையில இருக்கும்போது வேற ஒருத்தர் எழுதி கொடுத்தத பேசுறாங்க, வேற ஒருத்தர் எப்படி நடிக்கணும்னு சொல்றாங்களோ நடிக்கிறாங்க. ஈஸி, அது ஈஸி. ஆனா நாம நம்மளா இருக்கணும் போது எக்ஸ்போசிங் அவர் செல்ஃப். இவனா இப்படி பேசிட்டு இருந்தான். நான் ஒரு படம் பார்த்தேன், அதுல ஒரு பிளைட்டை கடத்திடுவாங்க. அந்த பிளைட்டை கடத்தும் போது அந்த ஒரு நடிகரும் அந்த பிளைட்ல இருப்பார். அவரோட பக்கத்து சீட்டு அவரோட ரசிகனுக்கு இருக்கும். அவர் படத்துல வந்து அடி எல்லாரையும் மீட்பார், எல்லா தீவிரவாதிகளெல்லாம் சண்டை போட்டு மீட்டுருவார். அப்ப இந்த ரசிகன் பக்கத்துல இருந்து சொல்லுவான், என் தலைவன் மீட்க போறான்டா, வா அமைதியா. அதுக்கு அர்த்தம்லாம் கொடுப்பான் பாருங்க. இவன் பயந்து போய் உட்காந்துருப்பான், நடிகரு கடத்திட்டாங்களே கொன்றுவாங்களோன்ட்டு. இவன் என்ன நினைச்சுப்பான், இப்ப பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அமைதியா டைமுக்காக வெயிட் பண்ணுகிறாரு, அடிக்க போறாருன்னு. இவன் அப்படிதானே சார், அடிச்சிருவீங்களா சார், அந்த படத்துல வந்த மாதிரி செஞ்சிருவீங்களா சார். இவனுக்கு ஒரு மாதிரி ஆகும், இவனுக்கு இருக்கிறவனுக்கு. அவன் ரியலா உட்காந்துருக்கிறாங்க. ஆனா இந்த நடிக்கிறதான் பார்க்க ரசிக்கிறதுனால நாம தொடர்ந்து நடிக்க பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மனிதனாக இவர்களுக்கு முன்பாக காண்பித்தால் அவர்கள் நம்ம ரசிப்பார்களோ அப்படிப்பட்டவர்களாகவே நடிக்கிறோம். அதனால எப்பவுமே மாஸ்க சரி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அது கலைஞ்சிருக்கா, இது கலைஞ்சிருக்கா, இதை சரி பண்ணிருக்குமா, இது ஒழுங்கா இருக்குதா, இது வெளியே தெரிஞ்சிருதா, அப்படி நம்மளோட சுவாபத்துல ஒரு முக்காடு போட்டு 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 வச்சுட்டே இருக்கிறோம். ஆனா திருமணம் பண்ணும்போது என்ன ஆகுது, ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கி வர்றதுனால இவரோடதெல்லாம் தெரியுது, அவருக்கே அப்பதான் தெரியுது, இவ்வளவு நாள் நம்ம இதைதான் மறைச்சு வச்சிருந்திருக்கோம் போல் இருக்குது. அந்த புண்ணெல்லாம் வெளியே வருது. ஆனா நீங்க அதை ஹீல் பண்ண வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா நம்ம ஹீல் பண்ண மாட்டேன்றோம். என்ன பண்றோம், சேஃப் டிஸ்டன்ஸ்க்கு போயிடுறோம் மறுபடியுமா. ஓ அந்த அந்த 3 மாசம் கழிச்ச பிறகு ஏன் அது வேற மாதிரி ஆகுது, ஓ இது நம்முடைய குறைகளை தொடர்ந்து அவங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவங்களும் மால் ஃபங்க்ஷன்ல இருக்காங்க, அவங்களுக்கும் சரியா அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அவங்க என்ன பண்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க. என்ன நீ இப்படி இருக்கிற, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, மனுஷனா இப்படித்தான் இருப்பானா, உடனே இவரு நீ எல்லாம் மனுஷியா, மனுஷனா இப்படித்தான் இருப்பாங்களா அப்படின்னு இவரு ரெண்டு பேரும் மாறி மாறி ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, இவர்களுடைய பலவீனத்தை அவங்க பார்த்துட்டாங்கன்ற பயத்துல ஒளிந்து கொள்ள பாக்குறாங்க. ஆதாம் அதை தான் செஞ்சான், போய் ஒளிந்து கொண்டான். தேவன் அவனை வெளியே கூப்பிடுறாரு, நீ வெளியே வரலன்னா நான் உனக்கு தோளோட தர முடியாது, ஐ கேனாட் ஹீல். நீ வெளியே வந்தாதான் உன்னை ஹீல் பண்ண முடியும். நீ ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும், நீ உன்னோட நிர்வாணத்தை, நீ நிர்வாணம் ஆயிட்ட, ஓகே எனக்கும் தெரியும் அது. ஆனா நீ அதை எக்ஸ்போஸ் பண்ணாத வரைக்கும், நீ அப்படியே என்கிட்ட வராத வரைக்கும் நான் எப்படி உனக்கு தோளுடைய தர முடியும்? இதுதான் உறவுகளே நடக்குது. நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாத போது உங்களை ஹீல் பண்ண முடியாது. அது எங்க நடக்குதுன்னா, ரெண்டு பேர் ரொம்ப நெருங்கி வரும்போது அது பயமா இருக்குது. ஆனா அதுலதான் விடுதலை இருக்குது. அந்த விடுதலை நமக்கு பயமாக இருக்கிறது. விடுதலை ஸ்கூல்ல நல்லா இருக்க முடியுது, ஆபீஸ்ல நல்லா இருக்க முடியுது, ஏன் வீட்டுல நல்லா இருக்க முடியல?
ஏன்னா ஆபீஸ்ல தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும், அது என்ன தண்டனைன்னு தெளிவா தெரியும். இப்ப எகிப்துல இருந்து ஜனங்க வெளியே போனாங்க, வனாந்திரத்துல போகும்போது என்ன சொல்றாங்க, நாங்க அங்க செங்கல் சுட்டுக்கிட்டு இருந்தோமே, திருப்பி எங்களை அங்கேயே அனுப்பிடு, நீ கொண்டு போற இது எங்களுக்கு பயமா இருக்குது, நாங்க மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஏன்னா அந்த அடிமைத்தனத்துல ஒரு நாளைக்கு எத்தனை செங்கல் அறுக்கணும், அறுத்தா என்ன கிடைக்கும், அறுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியும், அதுவாவது தெரியணும்ல. இதுதான் இப்ப கிரேஸ் பேசும்போது இருக்கிற பிரச்சனை. கிரேஸ் பேசினா ஏன் நிறைய பேருக்கு பிடிக்கல, ஏன்னா இப்படி பேசினா பிடிக்கும், இப்படி செஞ்ச உன்னை இப்படி அடிப்பாருன்னா அது கூட எனக்கு ரெடி, அதுக்காக நான் திருந்த போறதெல்லாம் இல்ல, இந்த அடி வாங்குவேன்னு எனக்கு தெரியுது இல்ல, அது எனக்கு போதும். ஆனா விடுதலைன்னும் போது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலையே, அது எனக்கு பயமா இருக்குது. அப்ப ஒண்ணுமே நடக்காதா? அதான் நிறைய பேருடைய கேள்வி. அப்ப கர்த்தர் என்ன செய்வாரு? நிறைய பேருடைய கேள்வி. ஏன்னா எல்லாருக்கும் காமனான ஒரு சட்டம் வேணும், அந்த சட்டம் அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும், இது செஞ்சா இது நடக்கும் அப்படின்னு தெரியணும். இல்லைன்னா அந்த சுதந்திரம் நமக்கு பயத்தை தருது. சேஃப் டிஸ்டன்ஸ். நீங்க கனெக்ஷன் நோக்கி போறீங்களா அல்லது சேஃப் டிஸ்டன்ஸ் நோக்கி போறீங்களா? இதுதான் இன்றைய கேள்வி. சர்ச் ஏன் ரொம்ப நல்லா இருக்குது? சர்ச் நல்லா இருக்குது. இன்னும் சில பேருக்கு இந்த ஆன்லைன்ல பிரசங்கம் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த சர்ச்சுக்கு கூட போக வேணாம்ப்பா, இந்த ஆன்லைன்ல பிரசங்கம் கேட்டுலாம் அப்படின்னு இருக்குது. சர்ச்சுக்கு போகும்போது நல்லா தான் இருந்தோம், 10 வருஷமா போயிட்டு இருந்தோம், 10 வருஷமா சர்ச்சுக்கு போறோம், 15 வருஷமா சர்ச்சுக்கு போறோம். என்ன பண்ணோம்? போனோம், பார்த்தோம், பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா, ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இப்படி என்ன பேசணும் நமக்கு தெரியும். அவங்க கிட்ட நம்ம இதயத்தை மட்டும் அவங்கள்ட்ட காட்ட மாட்டோம், எல்லாம் காட்டும். அன்னைக்கு வாங்கின சாரி முத கொண்டு, அது புது சாரியா இருந்தா அடிக்கடி பிரைஸ் லார்ட்லாம் சொல்லி எதையோ ஒண்ணு பண்ணி இதெல்லாம் காட்டுவோம். இதயத்தை காட்ட மாட்டோம். ஏன்னா இதயத்தை காட்டுவதற்கான நேரம் அங்க கொடுக்கப்படல. வந்தியா உட்காந்தியா பிரசங்கத்தை காட்டியா ஓடி போயிரு, யாரையும் பேசக்கூடாது. அப்ப இதயத்தை காட்டாத போது நம்முடைய இதயத்துல என்ன ஓட்டம் இருக்கு நமக்கே தெரியாம அதை மறைச்சு 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 மறைச்சு, ஏன்னா நம்ம தான் யாரோட நெருங்கி பழகல. அப்ப யாரோட நெருங்கி பழகும் போது வெடிக்குது. அது பஞ்சர் எப்ப தெரியுங்க? உங்க டயர்ல பஞ்சர் இருக்குன்னு எப்ப தெரியும்? காத்தடிக்கும் போது தான் தெரியும். இன்டர்னல் பிரஷர், தட்ஸ் கால்டு மேரேஜ். திருமணம் ஆன உடனே என்ன ஆகுது? காத்தடிக்கிறீங்க, அடிச்ச உடனே ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு வருது, அப்பதான் தெரியுது ஓட்ட இருந்திருக்கு இவ்வளவு நாள், தட்டி தட்டி ஓட்டிட்டு இருந்திருக்கிறோம். நம்ம தனிமையா இருக்கும்போது யாரும் காத்தே அடிக்கல, நாம நினைச்ச மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ள இன்டர்னல் பிரஷரை கொடுத்த உடனே அது ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு வருது, அங்கதான் தெரியுது நமக்கு ஓட்ட இருக்குன்னு. ஆனா காத்து அடிக்காத வரைக்கும் அதை பஞ்சர் பார்க்கவும் முடியாது. நீங்க என்ன பிரசங்கம் யாராவது கேட்டாங்கன்னா சைக்கிள்ல பஞ்சர் ஓட்டுறதுன்னு சொல்லுங்க. பிரசங்க தலைப்பு பஞ்சர் ஓட்டுவது எப்படி? அது சைக்கிள் டயரு, இது இதயம், அவ்வளவுதான். அப்ப அந்த பிரஷருக்குள்ள நம்ம போகாம நமக்குள்ள இருக்கிற ஓட்ட தெரியாது. சொல்லுவாங்க, நான் கல்யாணத்துக்கு முன்னால இவ்வளவு கோவப்பட்டதே கிடையாதுங்க, நான் கல்யாணத்துக்கு முன்னால இப்படி வந்து நான் கத்தனதே கிடையாது. யாரும் காத்து அடிக்கல, நீங்க அதுதான் டயர் நினைச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்பதான் தெரியுது, அந்த பிரஷர் உள்ள வரும்போது தான் தெரியுது. சர்ச்சில் இந்த பிரஷர் இல்ல, அதனாலதான் ஸ்மால் குரூப்ஸ்ல எல்லாம் நம்ம கலந்துக்க மாட்டேன்றோம். கலந்துக்கிட்டோம்னா வெளியே தெரிஞ்சிடும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த சர்ச்சில் ஒரே சண்டைங்க, நான் வந்த மெகா சர்ச் 1000 பேர் 2000 பேர் இருக்கிறான், வந்தமா போனோமான்னு கூட யாரும் கேட்க மாட்டான். போனோமா பின்னால உட்கார்ந்தோமா, என்ன ஆத்துமாவை போறதுனால இந்த ஆத்துமா எழுந்து வந்துதா, அதான் சர்ச்சுக்கு போயிட்டு வரதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு அது இல்ல. அங்க சர்ச்சை பாருங்க, பவுல் சர்ச்சில் சாப்பாடு ஒருத்தவங்க விட்டு காத்திருக்க மாட்டேன்றானுங்க, அன்பின் விருந்த போட்டு சாப்பிட்டுறானுங்க. அப்படி சாப்பிடும் போதுதான் சொல்லி கொடுக்க முடியுது, ஏய் இப்படி சாப்பிடக்கூடாதுரா அப்படின்ட்டு. இல்லைன்னா எல்லாரும் டீசென்ட் நினைச்சுன்னு. சோ சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னொரு விஷயம் இந்த வாரத்தில் சொல்லணும்னு நான் நினைச்சது, முழுமையா சொல்ல முடியல. ஆனா அடுத்தது, அன்பா இருக்கிறவங்களோட பொய் சொல்ல மாட்டோம். எபேசியர் 4:20 நீங்க வீட்டுல வாசிங்க, நான் பிறகு உங்களுக்கு அதை நீடுறேன். ஏன்னா
there is no need of covering. நம்மளை மறைச்சிக்க மாட்டோம்ல, அதனால இமேஜ் தேவையில்ல, மாஸ்க் தேவையில்ல. நிறைய நேரம் நம்ம மாஸ்க் போட்டாதான் மக்கள் நம்மளை நேசிப்பாங்கன்னு நினைக்கிறோம். யாக்கோபு கடைசியா திரும்பி வர்றான். திரும்பி வரும்போது ஒரு நதிக்கரை ஓரத்துல தேவனை சந்திக்கிறதுக்காக போறான். போய் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடமாட்டேன் அப்படின்றான். அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்ன ஆசீர்வாதம் வேணும்பா அப்படி கேட்கல. உனதான் இவ்வளவு ஆசீர்வச்சனே, வரி உள்ள ஆட்டுக்குட்டி எல்லாம் கொடுத்தனே, அதெல்லாம் கான்வர்சேஷன்ல வரல. அவன் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்ட உடனே உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். ஏன் இந்த கேள்வி கேட்டாரு? ஏன்னா இதே கேள்விய கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தர் இவர்கிட்ட கேட்டார். வந்திருக்கிறது யாருன்னு கேட்டார். இவன் ஏசான்னு சொல்லிவிட்டான். எதுக்காக? ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்காக. அப்பவும் ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு தான் போனா, ஆனா தன்னை மறைத்து தான் யாரென்று காண்பிக்காம வேற ஒருத்தனுடைய உடைக்குள்ள புகுந்துகிட்டு என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்டான். இப்பவும் இவர் அதே கேள்விதான் கேட்கிறாரு. இப்பமாவது இவன் என்ன பதில் சொல்றான் பார்க்கலாம். நீ யாருப்பா, உன் பேர் என்னப்பான்னு கேட்ட உடனே இவன் பிளாஷ்பேக் எல்லாம் ஓட்டி முடிச்சு கடைசியில சொல்லிட்டான், இல்ல சாமி நான் யாக்கோபு தான் அப்படின்னு. பரவாயில்ல, உன்னை நான் இஸ்ரவேலா மாத்துறேன்னு சொன்னேன். நாம நிறைய நேரம் வெளியே தெரிஞ்சிட்டா நம்ம தண்டிக்கப்பட்டுருவோம், வெளியே தெரிஞ்சிட்டா நம்ம நல்லா ஏத்துக்க மாட்டாங்க, வெளியே தெரிஞ்சுட்டு ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பாயிண்ட்டுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அந்த பாயிண்ட்ல இஸ்ரவேலா மாத்துறார். அந்த பாயிண்ட்ல தோளுடைய கொடுக்கிறார். இஸ் நெவர் இன் கண்ட்ரோல். வேர் there is control there is punishment. அன்பு உள்ளவங்க அன்பை பற்றி யோசிக்கணும். நீங்க கனெக்ஷனை பத்தி யோசிக்கணும். கனெக்ஷனை ஏன் யோசிக்க மாட்டேன்றோம், ஏன் தூரமா இருக்க விரும்புறோம்னா, நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற ஓட்டைகள் வெளிவருகிற நேரம், நெருங்குகிற நேரம். அந்த ஓட்டை வெளிவந்துடக்கூடாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியாது. அதனால நான் தூரமாவே இருக்கிறேன். கடைசி வரைக்கும் தூரமாகவே இருந்து அந்த புண்களோடைய நான் மரிக்க விரும்புகிறேன். நாம ஜெபம் பண்ணலாம். நாம் கண்களை மூடி, உங்களுடைய உறவுகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரோடலாம் உங்களுக்கு ஒத்து போக முடியலையோ அவங்கள யோசிங்க. யாரோட உங்களை ஒத்து போக முடியல? ஏன் ஒத்து போக முடியல? அவங்க கெட்டவங்கிறதுனால இல்ல, அவங்க சரியில்லைங்கிறதுனால இல்ல. ஏன்னா நீங்க ஃப்ரீடமா இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஃப்ரீ, அவங்க எப்படி இருக்காங்கன்றத பத்தி யோசிக்க வேண்டியதே இல்லை. யூ கேன் மூவ் க்ளோஸர், யூ கேன் மூவ் க்ளோஸர். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அவங்க சரியில்லை அதனால நான் பக்கத்துல போலன்னு சொல்றோம். தவறு. உங்களுடைய சரியின்மை வெளியே வந்துவிடும். உங்களுடைய பதட்டம் வெளியே வந்து விடுகிறது. உங்களுடைய பயங்கள் வெளியே வந்து விடுகிறது. உங்களுடைய குறைகள் வெளியே அவங்க கிட்ட நெருங்கும் போது அது நடந்துருது. அதனால அவங்க கிட்ட நீங்க நெருங்க விரும்பல. அதுக்காக பழி சொல்றோம், அவங்க சரியில்லை. அவனுடைய செய்கைகள் நீதி உள்ளதுதான். ஆனா கொல்றவனுக்கு என்ன தெரியுது? இவனுடைய செய்கைகள் அநீதி உள்ளவைகளும் தன் சகோதரனுடைய செய்கைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததினாலே தானே அவனை கொன்றான். அப்ப நீங்க யாரை வெறுக்கிறீங்களோ, யார நீங்க வேண்டாம் நினைக்கிறீங்களோ, யாரை கொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, யார் உங்களை விட்டு தூர போகணும்னு நினைக்கிறீங்களோ, அவர்களுடைய செய்கை நீதி உள்ளதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஏன் கொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய செய்கைகள் அநீதி உள்ளதா இருக்கிறது. ஆகவே நீங்க பகைக்கிறீங்க. ஆகவே நீங்க அவங்கள சரியில்லைன்னு சொல்றீங்க. Can we pray? கேலயாத்தின் பிசின் தைலம் ரண வைத்தியர் உங்கள் உள்ளங்களில் உள்ள காயங்களை ஆற்றுவாராக. உங்கள் புண்களுக்கு சுகத்தை தருவாராக. அது நிமித்தமாக நீங்கள் தூரத்தில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்து விடுதலையாகி, காயப்பட்டாலும் நான் அஃபென்ஸ் ஆக மாட்டேன். எனக்குள்ள காயம் வரும். நான் பக்கத்துல நெருங்கும் போது இவன் என்ன துரோகம் பண்ணிட்டான், இவன் எனக்கு கஷ்டப்படுத்திட்டான்ற காயம் வரும். ஆனா நான் அஃபென்ஸ் ஆக மாட்டேன். நான் எனக்கு வேண்டான்னு தள்ளி வைக்க மாட்டேன். இனி அவன் முகத்துல முடிக்க மாட்டேன். அந்த மாதிரி நான் இதயத்துல ஒரு பெரிய வடுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் நெருங்குகிறேன். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். தட்ஸ் கால்ட் கனெக்ஷன். பிதாவே, இந்த நாள்ல நம்முடைய வார்த்தையினால் அவர்களுக்கு ஊழியம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அவர்கள் இருதயங்களிலே தைரியத்தை கட்டளையிடும்படியாக, அன்பை கட்டளையிடும்படியாக, பூரண அன்பு, பூரண ஜீவன் உண்டாகும்படியாக, ஜீவன் உள்ளவர்களாக முன்னே போவார்களாக, மரணத்திலிருந்து வேலை செய்யாமல்
ஜீவனிலிருந்து அவர்கள் வேலை செய்வார்களாக, உறவுகளுக்கு நேராக நடத்தப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. Thank you. God bless you. Thank you for your time.